வணக்கம். பொருத்தம் பார்க்கும்போது ஆண் பெண் இவருடைய ஜாதகத்திலையும் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் சிறப்பாக இருக்குதா, தோஷங்கள் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குதா, திசாபுத்திகள் சிறப்பாக இருக்கா, யோகமான திசாபுத்திகள் அடுத்தடுத்து திருமணத்துக்கு பிறகு வருதா, கண்டத்துக்கு நிகரான திசைகள் ஏதாவது நடக்கிறதா, அல்லது அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏதாச்சும் நடக்குதா, அல்லது நோய் தாக்குதல் ஏதாச்சும் இருக்குதா, இப்படின்னு பல கோணங்களில் ஆய்வு செய்த பிற்பாடு திருமணம் பண்ணுறோம். இதில் தசவித பொருத்தங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். 10 பொருத்தத்தில் யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். திசா சந்தி போன்ற எல்லா அமைப்புகளையும் பார்த்த பிற்பாடு முக்கியமாக அந்த ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிகள், அதாவது இருவருடைய ஜாதகத்திலையும் லக்னாதிபதிகள் இருவரும் ஆறட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர்களை மன வாழ்க்கையில் இணைக்காமல் இருப்பது நல்லது. அப்படி ஆறட்டாக இருக்கும்போது லக்னாதிபதிகள் அவர்களை மன வாழ்க்கையில் இணைக்கும்போது மற்ற திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் சிறப்பாக இருந்தால் அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி மன வாழ்க்கையில் இணையும் போது அந்த லக்னாதிபதியும் ஆறட்டாக இருக்குது. கிரக நிலைகள், திசா புத்திகள், மற்ற அமைப்புகள்லாம் சிறப்பு இல்லாத போது அவர்களுக்கு மன வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகளும் பிரிவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி.